31/1/2025 நிர்மல் 417க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், நம்ம ஆள் போடு எப்போவுமே ட்ரா நம்பரை வச்சு நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் நேற்று கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த 3ஆம் நம்பர் எதிர்பார்த்து இதாகி போச்சு. இருந்தாலும் ஆல் போர்டு நம்பரில் நம்ம பவர் நம்பர் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 5-7ங்கிற நம்பரு அழகாக பிசியில் உட்காந்துருக்குது. நம்ம பி போர்டில் வச்சுருக்கோம், போர்டு மாற்றி வச்சுருக்குறோம். ஆனால் சி போர்டுக்கு 7 வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 57ங்கிற நம்பர் அழகாக உட்காந்துருக்குது. இப்படி தான் உட்காரோம் சில நேரத்தில். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே இந்த கொடுக்குறது இதிலேருந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். 8ஆனது நம்ம ஏ போர்டில் எடுத்துருக்குறோம், பி போர்டில் 5 வச்சுருக்குறோம். அந்த மாதிரி ஒரு ஜாயிண்டில் சி போர்டில் 7 நம்ம கொடுக்கவே இல்லை. ஆனாலும் 7 சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் வர வேண்டிய நம்பர்கள் அது ஒவ்வொரு நம்பர்லேருந்து கூட எடுத்து அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கூட வரும். ஏ போர்டுக்கு 8 இருக்குது, 5 இருக்குது. ஆனால் நிறைய நம்பர் கொடுக்கும்போது வரதானே செய்யும் அப்படிங்களாம். இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் வர வேண்டிய நம்பர்கள் வரல. மாத கடைசி எப்படியோ போயிட்டுருக்குது. சரிங்களா? பார்க்கலாம். 54ங்கிற மாதிரிலாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துக்கலாம். எல்லா நாளும் நல்ல மாதிரியாக வராது. இருந்தாலும் 7-3லாம் எடுத்துருந்தோம். 7-3 வர மாதிரி, இல்லைனா 8 வச்சுருக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு. சரி, நாளைக்கு பார்க்கலாம். அந்த மாத கடைசிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் போவோம். ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம எடுத்து தான் கொடுக்குறோம். ஆனால் கொஞ்சம் மாறி வருது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு. 31ஆந்தேதி நிர்மல். எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். உங்கள் கெஸ்ஸிங்கோடு ஒத்து வரும் பட்சத்தில் மட்டும் போடுங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேங்கிறதுக்காக போட வேண்டாம். நாளைக்கு நிர்மல் 417க்கு உண்டான இது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-2ங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா? ஆல் போர்டில் 1-2ங்கிற மாதிரி வந்திருக்கு. சப்போர்ட்டுக்கு 3 தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா 3ஆம் நம்பர் நாளைக்கு மாத கடைசி, அதுக்குள்ளாரையாவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்க்கலாம். 1க்கு பவர் 6, 2க்கு பவர் 7, 3க்கு பவர் 8ன்னு வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டில் 9-1ன்னு வச்சுருக்கிறேன். சி போர்டில் 8-2ன்னு வச்சுருக்கிறேன். வெளியில் 3 எங்கே வேணாலும் வரலாம். நாளைக்கு அதிகபட்சமாக டபுளாக கூட 3 வந்தால் வரும். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பெண்டிங் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு போர்டில் இறக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்னென்னு தெரில. 3ஆம் நம்பருக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது இறங்கணும். நாளைக்கு டபுள்ஸாக கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணி கீழே கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 63, 59, 43, 47, 13, 32, 91, 81. சரிங்களா? இந்த நம்பர்கள் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுடைய கெஸ்ஸிங்லேயும் என்னுடைய கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு டபுள்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நம்பர், அதுக்கு உண்டான பவர் நம்பர். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 33 இதில் வந்துட்டு சேர்க்கக்கூடிய நம்பர் வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா இதுக்கு பவர் நம்பர் 9 வரலாம். சரிங்களா? இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் வந்து 4 கிராஸில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு 4ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் வருதுங்கம்மா அதை சொல்லிடணும். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வின்னிங் வாங்கலாம். அதிகபட்சமாக இந்த நம்பர்கள் தான் வரணும். சரிங்களா? இதுவும் வரலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 347, 613, 591, 598, 690, 363, 281, 452ங்கிற மாதிரி செட் எடுத்துருக்கிறேன். இது வந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு பிசினாலும் உட்காரணும். அப்படியே தான் உட்காரணும். அப்படி தான் எடுத்திருக்கேன். ஆனால் ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 690ங்கிறது 0-9-6ஆகவும் அடிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி அப்படி பரட்டி போட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ரொட்டேட் ஆகலாம். சரிங்களா? ஃபுல் நம்பர் வின்னிங் நாளைக்கு இதிலேருந்து வந்தால் வரலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் தேடி பிடிச்சி எடுத்துருக்கிறேன். என்னென்ன பேட்டர்னுக்கு என்னென்ன நம்பர் வரணும்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். நாளைக்கு சி போர்டில் ஒரு 2 திரும்பவும் உட்காரதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா 7. அதுக்கு அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். நான் 347, 452, 5ஆம் நம்பர் திரும்பவும் பி போர்டில் உட்காரலாம். இல்லைன்னா ஏ போர்டுக்கு போகணும். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை உங்கள் கணிப்பில் வேறு மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா?
இதுதான் நம்ம 3 டிஜிட்டல் விளாண்டோன்னு எடுத்துருக்கிறேன். இது பாக்ஸாக வரணும். பாக்ஸாக வரலன்னா அப்படியே தான் அடிக்கணும். சப்போஸ் உல்ட்டா பண்ணாங்கன்னா பாக்ஸாக வரலாம், ரொட்டேட் ஆகலாம் நம்பர்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி ஏ போர்டு பி போர்டு மாறி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.